எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சுந்தரராஜன். என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர், மாமி எனக்கு இந்த சமையல் டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜாலியாக ஆரம்பிக்கலான் இருக்கேன். எல்லாமே பேசலாமே. என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம காத்தால என்ன பண்ணுவோம்? டிஃபன் இட்லி தோசை தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அங்கேருந்து ஆரம்பிச்சிடலாமா? இந்த இட்லி சாம்பார் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பேரே எங்கள் பையன் என்ன பண்ணுவான், என் பேர் இன்னொரு பேர் ரங்கநாயக்கின்னு. என் பேர் நாமகிரி சௌந்தரராஜன். எங்கள் பாட்டி வீட்டில் வந்து என் பேர் ரங்கநாயக்கின்னு வச்சுருக்காங்க. ரங்கநாயக்கி அரங்கநாயக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா. என் பையன் சின்ன பையன் சொல்லுவான், ஆல்ட்ரேஷன் அரங்கநாயக்கி அப்படிமா என்ன. ஏன்னா எல்லாத்துக்கும் இங்கே துணிமணிலேருந்து இங்கே சாப்பாட்டிலேருந்து எல்லாத்தையும் ஒரு ஆல்ட்ரு பண்ணி அது முன்னே இருந்ததை விட இது புதுசாக அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். அது மாதிரி இந்த இட்லி சாம்பார் இருக்கு இல்லையா, அது ஒரு ஆல்ட்ரேஷன் சாம்பார் சொல்லித்தரேன். என்னென்னா, ரசம் முதல் நாள் பண்ணியிருப்போம். ரசம் கொஞ்சம் கெட்டி ரசமாக கீழே இது இருந்துடும். ஏன்னா அதில் கொஞ்சம் பருப்பும் இருக்குன்னு வைங்களேன். மறுநாள் காலையில் அதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் தேங்காய் துருவல், அப்புறம் கொத்தமல்லி தழை, தேங்காய் துருவல் கொத்தமல்லி தழை, ஒரு தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுட்டு, கொஞ்சம் சாம்பார் பொடி, ஏன்னா ரசப்பொடி போட்டு ரசம் வச்சுருப்பேன், அதில் மிளகு சீரகம்லாம் இருக்குது. சாம்பார் பொடி கொஞ்சம் அதில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ரொம்ப பிடிக்கிறவா நார்மலாக கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்தேன்னா கொஞ்சம் கெட்டி கொடுக்கும், நிறைய காணும். அப்புறம் பட்டை பிடிக்குங்கிறவா ஒரு பட்டை போடலாம், வீடே மணக்கும் அந்த ஹோட்டல் சாம்பார் மாதிரி. அது போட்டுட்டு நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு என்ன தான் பிடிக்கிறதோ அதை தாளிச்சுட்டு, வேணும்னா வெங்காயம் தாளிச்சுக்கலாம், இல்லைன்னா தான் ஏதாவது பிடிச்சி தாளிச்சுட்டு இதை அரைச்சதை கொட்டி இந்த ரசவண்டியையும் கொட்டிட்டு நீங்கள் சாம்பார் பண்ணி பாருங்கோ, வீடே மணக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் டிப்ஸ் வேணும்னா கேளுங்க. தேங்க்யூ.